நாங்கள் வந்து கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியோட ஐடி விங் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். கரூரில் ஒரு முப்பெரும் விழா மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. இதுவரை நடைபெற்ற முப்பெரும் விழாவை விட இது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் உட்காரக்கூடிய வகையில் மக்கள் அப்படின்னு சொல்ல போனால் அனைத்து கழக உறுப்பினர்களும் ஒரு எழுச்சியான நாள். கழகத்தின் முப்பெரும் விழா, அந்த முப்பெரும் விழா கரூரில் நடக்கும்போது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். கழகத்தினருக்கு வருகின்ற நாட்களில் தேர்தல் வரப்படுது. தேர்தலுக்கு முழு ஆயத்தமாக இந்த முப்பெரும் விழா இருக்கும். மிக சந்தோஷமாக இருக்குது. முப்பெரும் விழா அப்படின்னா கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படிங்கிற வகையில் இந்த முப்பெரும் விழா ஒரு பிரம்மாண்டம். கரூர் என்றும் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது மீண்டும் நிரூபிக்குது. ரொம்ப சந்தோஷம். என் பேர் சி சுரேஷ்குமார். நான் திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதி அமைச்சர் தொகுதி பெரியசாமி அவர்கள் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தொகுதியில் வந்திருக்கேன். இது கரூர் நாளைக்கு முப்பெரும் விழா நடக்கிற சம்பந்தமாக மாநாடு நிகழ்ச்சிகள் பார்வையில் வந்தோம். மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அக்டோபர் 24 தான் தீபாவளி. நாளைக்கு அக்டோபர் 17 தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. திமுக 2026 திமுக தான் இருக்கும். 234 தொகுதியிலும் திமுக இருக்கும். அதில் எந்த மாற்றத்தும் இல்லை. வணக்கம். நாங்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிறோம். இந்த நம்முடைய கரூர் மாநகரில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவிற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை தந்தபோது பார்த்திங்கன்னா, முப்பெரும் விழானா பழைய முப்பெரும் விழாக்களை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் நம்முடைய முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், ஆற்றல் மிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் பிரமிப்பூட்டும் வகையில் மிகவும் சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போவே அதாவது நாளைக்கு தான் முப்பெரும் விழா. ஆனால் இன்றைக்கே பார்த்திங்கன்னா குடும்பமாக எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி மிகவும் சிறப்பான முறையில் கூட்டமாக இப்போதே கூட தொடங்கியுள்ளனர். எனவே நாளை நடைபெற உள்ள இந்த முப்பெரும் விழா மாநாடு, முப்பெரும் விழா மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு மாநாடு போல மிக சிறப்பு வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 2026 தேர்தலில் தலைவர் அவர்கள் சொன்னது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதற்கு ஏற்றாற்போல் இந்த முப்பெரும் விழா மாநாடு அமையும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு, கருப்பு சிவப்பு மிளிரட்டும், கழக கொடிகள் உயரட்டும், 2026 கழகத் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களின் நல்லாட்சி தொடரட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் ஆர் தில்லைக்குமார். நாங்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றோம். முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்.